ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அகாடமி. ஒரு ஊர்ல ஒரு ராஜா அப்படிங்கிற தலைப்புல நம்ம ஒவ்வொரு மன்னர்களை பத்தியும் ஒவ்வொரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மன்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். ரொம்ப ஃபேமஸான மன்னர். குப்த வம்சத்துல 380 இருந்து கிபி ஓகேங்களா 380 இருந்து 415 வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இவருடைய ஆட்சி காலத்துல என்ன நடந்ததுங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவருடைய ஆட்சி காலத்துல ரொம்ப முக்கியமானது நவரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு 9 அமைச்சர்களை கொண்ட குழுவை இவர் வச்சிருந்தாரு. இது நவரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு 9 அமைச்சர்கள். அது காளிதாசர், சன்ஹு, விட்டல் பட்டர், வராகிரமர், நிறைய பேர் 9 பேர் வச்சிருந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் ரொம்ப முக்கியமானது. அடுத்து இவருடைய அவையில தான் பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபாகியான் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சீன பயணி, சீன பௌத்த பயணி இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். இவருடைய அவையில தான். ஓகேங்களா, ஃபாகியான். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது. அடுத்து இவரை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா சாஞ்சி, உதயகிரி, மதுரா அப்படின்னு ஒரு 3 கல்வெட்டு இவரை பத்தி டீட்டெயிலா சொல்லுது. ஒவ்வொரு மன்னரை பத்தி கல்வெட்டு இருக்கும்ல. அடுத்து இவரையோட பட்ட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சாகரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இவரை பத்தி சாகரி அப்படின்னு சொல்றாங்கன்னா இவர் சாகர்களை வென்றவர் அப்படிங்கிற காரணத்தினால இவரை சாகரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இவர் தான் குப்த வம்சத்திலேயே முதல் முறையாக வெள்ளி நாணயம், இதுக்கு முன்னாடி ஏதாவது தங்க நாணயம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் தான் முதல் முறையாக வெள்ளி நாணயங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின், குப்த வம்சத்துல உடைய தலைநகரம் எது அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸ் தேங்க்யூ.